வணக்கம். விஜய் அவர்களே, சினிமாவில் நடித்ததில் இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பண்ணியிருக்கார். அதுக்கு பிற்பாடு நீங்கள் தான் வரீங்க. மக்கள் மனசில் எல்லாருமே எம்ஜிஆராக தான் நினைக்கிறாங்க. அல்லாத விஜயே தான் வரப்போகிறாருங்கிற எண்ணம் கிடையாது. கேரளாவில் கொல்லங்கோட சேர்ந்தவர் அவர், ரைட்டா? நம்ம ஊரில் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படிலாம் இருந்து அரசியலுக்கு சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தார். ஏதோ என்ன பண்ணார் போங்க. இப்போ அவர் பேரில் நீங்கள் வரீங்க. சினிமாவில் நடித்ததில் சினிமாவில் இன்றைக்கி உங்களுக்கு மார்க்கெட் இருக்குது. ஒரு படம் எடுத்தால் போதும், வாழ்க்கை பூரா உட்காந்து தங்கிடலாம், வாழ்க்கை பூரா உட்காந்து சாப்பிடலாம். நீங்கள் பல ஆயிரம் படம் எடுத்திருக்கீங்க. இதெல்லாம் விட்டுட்டு இங்கே மக்களுக்கான உதவி செய்ய வரீங்கன்னா அது எவ்வளோ பெரிய சாதனைன்னு தெரியுமா? உலகம் பூரா பேசுது. இந்தியா பேசல, உலகமே பேசுது. இவர் எதுக்கு இந்த மாதிரி வராரு போகிறாருன்னு. உங்கள் மேலே ஒரு ஃபால்ட் இருக்குது தெரியுமா? ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னா டைமிங் ஆகும், லேட் ஆகும். அப்போ எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்த முன்கூட்டியே டைமிங் பண்ணி கரெக்டாக அதை சொல்லணும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்ன பின்னே ஆகலாம். 5 மணி நேரம் 6 மணி நேரம் முன்ன பின்னே ஆனால் இந்த குழந்தை குட்டியெல்லாம் பசி பட்டினிமா இருந்தால் என்னத்துக்கு ஆகும்? இது எதிர்கட்சிக்கு பயங்கர ஒரு ஜாதகமாக போகுது. பசியில் மயங்கி கீழே விழுந்தா கூட யாரோ கொண்டுட்டான்னு தான் சொல்லுவாங்க. அதனால் யோசிங்க. நீங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு இப்போ மறுபடியுமே கரூருக்கு வரதா கேள்விப்பட்டேன். சேலத்தை கட் பண்ணி கரூருக்கு வரதா கேள்விப்பட்டேன். இதே ஜனம் இல்லை, இதோட டபுள் ஜனம் கூடுவாங்க. அத்தனை சனத்துக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? இந்த புண்ட மக்கள் இருக்குல்ல, நான் அப்படி தான் பேசுவேன். இந்த புண்ட மக்களுக்கு தெரியாதா? ஒருத்தன் தப்பு பண்ணுறான், ஒருத்தன் குரலை நரிக்கிறான், ஒருத்தன் வாயை பொத்துறான், ஒருத்தன் செருப்பால் அடிக்கிறான், ஒருத்தன் கையை வாங்கி அடிக்கிறது தெரியாதா? பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தெரியாது. புண்டாவனுக்கு தூக்கி போட்டு மீச்சு குரலை நெரிச்சு அவனை பிடிச்சி போலீஸ்கிட்ட கொடுக்கும். போலீஸெல்லாம் இப்போது வேறு கட்சியில் இருக்குது. 6 மாதம் கழிச்சு இதே போலீஸ் பூராவே டிஸ்மிஸ். எல்லா போலீஸுமே டிஸ்மிஸ் ஆகும் 6 மாதம் கழிச்சு. அது எனக்கு தெரியும். ஒருத்தோட இருக்க மாட்டான். எல்லாமே இளைஞர், புதுசாக எல்லா போலீஸுமே புதுசாக தான் வர போகிறான். அதனால மக்களை கொள்ளாத, கரெக்டாக யோசி.